அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நாச்சி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தாங்க. ஒன்றும் இல்லை, கருப்பு உளுந்தில் கஞ்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து 200 கிராம் இது பாருங்கள், டம்ளர் 200 அளவு. இது எந்த டம்ளராக வேண்டாலும் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்து கழுவிட்டு நல்லா காய போட்டு இந்த பாருங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். கருப்பு உளுந்து தோடு உள்ள உளுந்துல தாங்க இது செய்யணும், அப்போ தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இந்த பார்த்திங்களா, லைட்டாக வறுத்துக்கணும், ரொம்ப தீய விடக்கூடாது. இதை வறுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்துட்டு ரெண்டையும் மிக்சியில் அரைச்சி தான் நான் இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துருக்கேன், லைட்டாக தான் வறுக்கணும். இப்போ நான் அரிசியை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதோட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன்ப்பா, வாசமாக இருக்கும் பார்த்தா. இதே வந்து தீய விடக்கூடாது, லைட்டாக அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயங்க. வெந்தயத்தை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனில் போட்டு அப்படியே நான் என்ன செஞ்சிருவேன், அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு தண்ணி லைட்டாக அப்படியே ஒரு உருண்டையை பிடிச்சி பிள்ளைங்க வாயில் போட்டு விட்ருவோம். ஏன்டா இதுங்கெல்லாம் வெந்தயம்லாம் சாப்பிடாதுங்க, ஏன்னா இதில் நார் சத்து நிறையா இருக்குது. இடுப்பு வலி, கால் வலி, எப்பப்பாது வயிற்று வலி, இது அதுமாரி இதுக்கு சாப்பிட மாட்டாளுவோம். ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்சு என்ன செய்ய தெரியுமா, பாட்டிலில் இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நல்லா வறுத்துட்டு அழகாக மையாக பொடி பண்ணி வச்சுக்குவேன். வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்ய தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுப்பேன். எடுத்து ஒரு கிண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு வெந்நீரை கலந்து அப்படியே லைட்டாக ஒரு உருண்டையாக பிடிச்சி ஆளுக்கு ஒரு வாயில் போட்டு அரிசி உளுந்தைங்க நான் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. சாரிப்பா, நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா அப்படியே பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். இதை நான் அவ்வளோ செய்ய போகிறதில்ல, ஏன்னா அதிகமாக வரும். நான் நிறையா தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பாட்டிலில் கொட்டி வச்சுப்பேன், தேவைங்கிற போது காய்ச்சி குடிச்சு. நான் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் மாவு, உளுந்த மாவு எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு தான் நம்ம கஞ்சி ரெடி பண்ணணுங்க. கரைச்சிட்டேங்க. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுருக்கேன், அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்பு உளுந்து மாவு எடுத்துருக்கேன், 1.5 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். வேண்டியதான். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். கட்டி படாமல் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. பனை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துங்க. நான் அரை இனிப்பு தான் சேர்ப்பேன், அதனால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இதோட பசும்பால் சேர்த்துக்கிறேங்க. பால் வேணாலும் சேர்த்துங்க, நான் பசும்பால் சேர்த்துருக்கேன். உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது.